வெல்கம் டு டிஎஸ் கேமிங். இந்த வீடியோல இப்ப என்ன பார்க்க போறோம்னா கிரானி சாப்டர் 2. அந்த சொட்டைய மட்டைய விடாத மாதிரி இல்ல, அந்த அந்த சொட்டையை தான் இன்னைக்கு வந்து நம்ம அடிக்க போறோம். சரி வாங்க. சொட்டை ஆனவனா கையில ரொட்டி சுரத்து கட்ட வச்சிருக்குது. இப்போ வந்து அவனுக்கு நல்லா அடி அடி அடிச்சிடலாம் வாங்க. இப்போ இப்போ நம்ம ஈஸியா விளையாடலாம். ஆமா, அப்பதான் ஈஸியா விளையாட முடியும். அப்புறம் எல்லாரும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு 2 பேர்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஐயா மீடியமாக கூட வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம சொட்டைங்க இதையும் சொட்டையும் மொட்டையும் ஒன்னா தான் வச்சு விளையாட போறோம். நான் சதுரோட போகிறோம். அடு அடு சொட்டை டே ஒன் வந்துச்சுப்பா. அதாங்க பாருங்க, அப்படி சொட்டை அடி 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 அடிப்போங்க. இந்த கட்டையில் தான் படுத்துட்டு இருக்குமாடா. ஷெல்ஃப்ல பெரிய விஐபி நம்மள போய் ஒரு குப்பை மண்ணில் படுக்க வச்சுட்டாங்க. ரொம்ப அசிங்கமா இருக்கு. இடமே பாசி பூசிச்சிருக்கு. இது சென்சிட்டிவிட்டி. இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் கேமு. லைட்டாக அந்த மாதிரி நீங்கள் நிறைய வச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நிறையா வைக்காதீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது இந்த வேகமாக தள்ளுறது பாருங்க, அந்த கதவு ஆணி வச்சுக்கிறாங்க. இன்னும் சத்தம் போட்டு நம்ம போவோம். சத்தம் போட்டால் தான் நீங்கள் வரும். இப்போ போய் இங்கே ஒழுந்துக்கலாம். மட்டை வரும் பாரு. இந்த கை தெரியும் பெருட்டி அப்படின்னு பக்கெட்டு வருவான் அவன். மட்டை பாத்தீங்களாங்க. இப்போ போக கூடாது. இப்போ போனா இது சொட்டை வந்து பின்னாடியே வந்து அதுதான் காதடி ஷார்ப்பு. இப்போ மொட்டை எங்கேயோ சுத்திட்டு பண்ண சொட்டை குள்ளமா இருக்கு. எனக்கு குள்ளாண்டு அல்ல குண்டாட்டு குள்ளகத்திலே நீண்ட நாள் வாழ்க. சரி வாங்க இப்போ இந்த ட்ராலை செக் பண்ணி பார்ப்போம். என்னடா இது? ஓகே, இல்லை எதுவுமே என்னடா எதுவுமே கொடுக்க மாட்டானுங்க. கிராணி வந்து ஜோப்பிட்டால போட்டு வச்சிருக்கோம். அது பாக்கெட்ல செக் பண்ணலாம். சா வச்சோடனே 2 பேரும் கீழே தான் இருக்காங்க. இப்போ செக் பண்ணிடலாம் வாங்க. கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். ஆனா இந்தங்க அந்த இதை தந்த சத்து கேட்கும். ஆட எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம் போல. இப்போ அது போய் திறந்துடலாம். அது போல அந்த இதை திறந்துட்டாதான். இந்த குள்ளாண்டு உலகத்திலே கிராணியும் மட்டையும் வாழ்க வாழ்க. எங்க ஹெலிகாப்டர் கீழே போடு. இப்போ நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போறோம். ஆமா, ஃபர்ஸ்ட் எந்த கீ கிடைக்குதோ அதான் பண்ண போறலான்னு இருந்தோம். அதே மாதிரி கச்சிச்சு. சரி ஓகே. இப்போ இல்லைங்க சொட்டை அட்டா வர வைக்கலாம். சொட்டையை வர வைப்போம். இந்தாண்டு பக்கமாக போய் திறந்து விட்டுடலாம். அப்போதான் நம்ம போறதுக்கு ஈஸியா. இங்க வந்து அது வரும்போது கண்ணு கூசுதுங்க. சொட்டையில இருந்து சூரியன் கிளார் அடிக்குது. கிளார் அடிக்குது. எட்டி போகுது. எவ்வளவு இது சாதா சொட்டை இல்லைங்க. கேடி நாட்டு கேள்வி. கிளவி கூட சொல்ல முடியாது. சைத்தான் மாதிரி இருக்குங்க. பா சொட்டைனா சொட்டை, அப்படி ஒரு சொட்டை கிளார் அடிக்குது. குள்ள என்ன ஸ்லோ மோஷன்ல நடந்து போறாங்க. எங்க போன பெருட்டி பாத்தியா அப்படி கேட்டு வரான். போலாம். இது போட்டோ இருக்குப்பா. கிராணி நம்மள சிக்கன் குழம்பு வைக்கிறதுனால கூப்பிட்டுக்குது. கிராணி அன்னைக்கு நல்ல போட்டோ கச்சிருக்கு. இத நம்ம மேல போட்டா இது ஒழிச்சுக்கலாங்க. பேரண்டி எங்க மீன் குழம்பு வச்சிருக்கேன். பொடி கிழவி. கூடுவா எங்க பாவாடை போட்டுக்குது. பாவாடை வரல இல்ல நைட்டி போட்டிருக்குங்க. வெளுத்து போன நைட்டி. சை 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 எப்படிதான் பெட்ல படுக்குதுன்னு தெரியல. எங்க இருக்க? கீழே தான் இருக்கேன். வாங்க வந்து பிடிச்சி பாருங்க. ஏங்க இல்லைங்க போயிட்டாங்க. இப்ப போயிடலாம். ஓகே போலாம். சரிங்க, இந்த போட்டோ இப்ப எடுத்துக்கலாம். சரி ஓகே. போட்டுக்கலாம். இந்த கோகைக்குள்ளே போறதுக்கு ஈஸியா இருக்கும். நமக்கு சாவி கச்சா அங்க போட்டுக்கலாம். என்னங்க அந்த மொட்டையும் சொட்டையும் பார்த்தாலே கொஞ்சம் லைட்டா திக்குன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னு சொல்றேன்னா கண்ணு கூசுது. சொன்ன உடனே பாருங்க சொட்டை 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 அப்படின்னு வந்து சொட்டை 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 எங்க கண்ணு கூசுது. நான் உள்ள வாங்க உள்ள போயிடலாம். ஏன்னா வந்து கண்ணு கூசுது. அடிச்சிட போது. அச்சா ஒரு பிரச்சனை இல்லை. கண்ணு கூசுது. எங்க ஏங்க சொட்டை சொட்டை டப்புனு காணும். பல்லு வலி 10 நாள் ஆச்சு போலாங்க. அவன் ஈனு காமிச்சாலே பயமா இருக்கு. 2 பேர் போடுறாடி. நீ அந்த பக்கம் போட இந்த பக்கம் போன்றாங்க. நீ அந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போ. நாங்க மேல போறோம். எங்கெல்லாம் அந்த வேலைலாம் ஆகாது.
எங்க ஏய் சொட்டை போய் பாருங்க. சொட்டனாங்க நடுவில் மட்டும் முடியல, சைடில் என்ன முடி இருக்கு. ஒன் சைடு கட்டிங்கா, வா வா அந்த ஒன் சைடு கட்டிங் எடுத்து விட்றேன். டாப்ல மட்டும் முடியல, சைட்ல எல்லாம் எடுத்து சுத்தி பின்னாடி ஃபுல்லா இது. எங்க இது ஐ சொட்டை ஏய் 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 இதான் இது கூட்டா வர மாட்டேங்க. கும்பா ஏய் கும்பா. நம்ம இந்த பக்கம் தான் இப்ப போனோம், ஆனா வர இல்லைங்க அந்த கதவுல போங்க. தட்டி விடுமா இதை? இல்லைங்க, என்ன இருக்குன்னு பாத்துக்கலாம் அந்த இதுல. ஆய் சொட்டைக்கு கண்ணு கூட தெரியல, காது கேட்கல. சரி வாங்க இந்த ஜன்னல் வழி ஆமா இந்த ஜன்னல் வழியா எகிரி போலாம். இல்லைங்க இது சொட்டை இங்க வரட்டும், இந்த பக்கம் வரட்டும், நம்ம இந்த பக்கம் ஓடி இங்க இப்படி குச்சிடலாம். சொட்டை இந்த பக்கம் வருமா பாப்போம். ஏய் சொட்டை சொட்டை அண்ணே, நீ சொட்டை அண்ணே அண்ணே. சொட்டை ஐயோ எங்க நான் கிட்ட வந்துட்டு கண்ணெல்லாம் கூசிச்சு, நானும் ஒளியறேன். திறந்துட்டு போயிடும்டா, திறந்துட்டு ஓடி. சொட்டை என்ன பின்னாடி வருது. ஓய் சொட்டை நாங்கெல்லாம் நாங்கெல்லாம் அவுட் ஆயிருப்போம். ஐயோ அப்போ இருங்க, இதுல ஏதாவது இருக்கு. ஏய் டோர் லாக் என்னடா இது? இதை வச்சு இது சேஃப் லாக்கர் இங்க இருக்கும், அது அப்புறம் பார்க்கலாம். ஆனா சேஃப் கீ கிடைக்கல ஒன்றும். ஏங்க சொட்டையை பார்த்தா கண்ணுல கூசுதுல. அது பாருங்க இது திறந்துருல. ஏய் நாடா எப்பறா வந்தா? டேய் சொட்டை நாயே, சீ மொட்டை நாயே எப்பறா வந்த? ஏய் மொட்டையா கண்ணு மட்டும் கடைக்கிட்டு வரான். இந்த மொட்டையை கச்சி எடுத்துரும். இல்லைங்க சவுண்ட் வச்சுக்கோங்க. நான் மட்டும் ஏன் எங்க டாக்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தேன்னா அவ்வளோதான், மொட்டை வெடிச்சிருவான். ரொம்ப பண்றாங்க இந்த மொட்டை. இருங்க அந்த ஷாக் வெப்பன் கீ மட்டும் கிடைச்சதுன்னு வைங்களேன், அவனை எடுத்த அப்படியே ஒரே போட்டுதான் மண்டையில மொட்டையில ஷாக் அடிக்கும். மொட்டை வீங்கிடும் அப்படி மொட்டை. அவனுக்கு கால் வச்சா கூட பரவாயில்ல, நம்ம தாய் மசாஜ் ஷாக் ட்ரீட்மெண்ட் போட்டு பண்ணி விட்டுடலாம். ஆல்ரெடியே நல்ல பேட்டரி. இந்த ரூமுக்கு வாங்க, ஆனா பின்னாடி இருக்கிறது மட்டும் ஆட்டிடாதீங்க. அந்த அந்த துணி மாட்டுற இது ஆட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அப்புறம் வந்துருவாங்க தர் தர் தர். இது பண்ணதுக்கு தொடர்ந்து கிடைக்குதுடாடி. எங்க ரொம்ப திக்கு திக்குன்னு இருக்குங்க. கிராண்டி வேற வந்துருமோன்னு இந்த சவுண்ட் வேற. இந்த இது ரெண்டு பேரு ஆனா நம்மளுக்குலாம் பிளான் பண்ணி வருதுங்கடா. இந்த இடத்துல ஓடிடலாம். இங்க கன் இருக்க எவ்வளவு வாய்ப்பு இருக்கு. எங்க சொன்னாங்க அதுக்குள்ள கன் இருக்குங்க. எங்கடா புல்லட்? அது இருக்கு. இப்ப பாருங்க சொட்டையும் இங்க ஒரு நாய் மாதிரி ஒரு பிறவி கூட ஒண்ணு இருக்கும். அது ஒரு ஸ்பைடர். ஸ்பைடர் தான். சொட்டை சொட்டை குடி கிளாஸ் போட்டுட்டீங்களா? இல்லைங்க மொட்டை எங்க பாச்சி. மொட்டை மொட்டை குள்ளாண்டு உலகத்திலே நீண்ட நாள் வாழ்க. குள்ளே வராங்க குள்ளையன் வருகிறான். குள்ளே சாவி எடுக்கலாம். இருங்க குள்ளே சாவி. எடுக்க முடியாம பண்றான்டா. ஏங்க அவன் தாங்க போய் கிராணிகளை பார்த்துக்கணும் டப்புன்னு. பாவில தம்பி உன்னையா நாங்க படுக்க சொன்னா ஏன்ச்சிரு இதை எடுக்கணும். சாவி எடுக்கலாம் மறந்துட போறான்டா. நைஸ் கேப்ல என்ன பண்றான் பத்தி அந்த பையன். அவ்வளவுதாங்க. இனிமே எப்படா ஏதா பண்ணிக்கிறேன். இல்லைங்க இதுக்கு கண்ணத்துக்கு எனக்கு சரி வாங்க போலாம். நைஸா பார்த்து நாங்க கிளம்பி மேல போய் இங்கதான் சுடுவாங்க. அப்படியே கிராணி மேல போய் படுத்துக்கலாம். கிராணியா சுற்ற போறாங்க. இது அப்புறமா அடிப்பாங்க. இப்ப மேல போய் அந்த கதவை மட்டும் தந்து விடுவோம். அப்பதான் நம்மளுக்கு போத்து வார்த்தை ஈஸியா இருக்கும். கிராணியை கிண்டல் பண்ண கூடாதுன்னு மறைக்கிறான். கிராணி அப்போ கிராணி அப்போ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப ஸ்பான் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கிராணி. ஏன்னா அது ஸ்பான் ஆயிட்டாதான் இதுவும் அந்த ட்ராப்ல எல்லாம் நம்ம மாட்டுவோம். அது ஸ்பான் ஆகலாம் நம்ம ட்ராப்ல மாட்ட மாட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாங்க இதுக்குள்ளே வருத்துவான். எப்போ வருவானு தெரியல. குள்ளே அதுக்கு முதல்ல ஸ்பாம் ஆகணுங்க. ஸ்பான் ஆகணும்டா. ஸ்பாமா ஸ்பான் ஆகணும். சரி விடு, சொட்டையை நம்ம போட்டு நொறிக்கலாம். ஏங்க இங்க என்ன வீடு என்ன புதுசாவே இல்ல. மேஸ்திரி என்ன ஒரு பழைய காலத்து வீடு நல்லா கிளீன் பண்ணாம இருக்கான். ஒட்டனை அடிக்காம. சொட்டை கிளவி தானே, அது கண்ணு எங்க தெரிய போகுதுன்னு மேஸ்திரி வந்து பிளான் போட்டு சும்மா இப்படியே திறந்துடலாம்டா. இப்பயே வந்துரு தொடப்போம். இதை திறந்துட்டு நம்ம என்னடா இதுல ஆகாது அவ்வளோ மேலையா இருக்கும். என்னடா ஏனி கொடுங்கம்மா. இல்லைங்க கைஸ் சொல்லுங்க கைஸ். யாரு தெரியுமாடா? நில்றா வரேன். சாவி எங்கடா? சாவி வெளில போட்டுருந்தோம். ஏன்னா அப்பதான் கிழமை வந்து திருப்பி எடுத்துக்க மாட்டான். அது மட்டும் இல்லாம அப்படியே இது காணாம போயிட்டா கூட நம்மளால திருப்பி திறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அந்த சொட்டையும் மொட்டையும் எங்க போனானுங்க? மேல போட்டுருந்தோம். அதனால ஏற முடியல. ஓகே இங்க போட்டுடலாம்னு நினைக்கிறேன். இப்போ
இந்த மேஸ்திரி மட்டும் என் கையில கச்சான் அவன் நல்லா இருப்பான். நல்லா குட்டி வீடா பண்ணி வச்சிருக்கான் மேஸ்திரி. மேஸ்திரி எங்க போனாலும் தெரியல. மேஸ்திரி வந்து யாரும் இதை வச்சு ஒன்றும் இல்லைங்க. அதை வந்து செயின் கட்டுறதுக்கு இருக்கு, அதுக்கு வேணுங்க. செயின் கட்டணும், கன்னு ஆமா, அந்த கன்னை வச்சு அந்த பட்டனை சுடணும், ரெட் கலர் பட்டனை. அதை கூட அப்படியே பண்ணிடலாங்க. எனக்கு ஒரு நிமிஷம். இல்லைங்க காய்ஸ். ஓகே காய்ஸ். ஓகேவா? ஏங்க அந்த மட்டையும் சொட்டையும் அப்படி மண்டியில் அடிச்சா அப்படியே ஃப்ளாஷ் லைட் இன்னும் பவர் ஆயிருங்க. ஆல்ரெடி மண்டை ரொம்ப கூசுது, இன்னும் பவர் ஆயிரும். இந்த மொட்டை என்ன பண்றான், அப்படியே அந்த சொட்டை வந்து பின்னாடி போகும்போது அது மண்டையில வந்து டார்ச் லைட் அடிச்சு அப்படியே அப்படியே நம்ம கண்ணு கூச வைக்கிறாங்க. ஐயோ மண்டை கூசுது, கண்ணு கூசுது. சுட்டோன்னே பாத்தீங்களா அந்த கிழமை வந்து அப்படியே சொட்டையை எங்க கிட்டில் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு போய் அப்படி அது மேலே ஊருக்கு ஒரு குட்டி சூரியன் வந்தது, நல்லா சொட்டையை வச்சுட்டு வந்து இருக்கு. அதுக்கு ஸ்பேஸ்ல அனுப்பிச்சா இன்னும் 2 சூரியன் ஆயிரும். செம்மையா கூசுங்க. நான் கூட கிட்ட போந்தடி எரிஞ்சிச்சுக்கேன் கையெல்லாம். நாடா கிராணி போயிடுச்சா செக்கிங் தாங்க. நம்ம கீழே குதிக்கும் போது ஒரு மாதிரி தள்ளாடுவோங்க, அதனால தான் பாக்குறோம். குதிப்போம், செத்துணும் போச்சுரா. மட்டையை 10 நாளா ஒரு பல்லு வளர்க்குறேன். இது 1 வருஷமா பல்லு வளர்க்குங்க. பல்லு ஃபுல்லா ரத்தமா இருக்குதுங்க. ஒரு அந்த கட்டையை வச்சுதான் பல்லு விளக்குமோ? கிராணி சத்தம் ஃபுல்லா வந்துருச்சு இந்த இதுல. நம்ம இந்த ஸ்பைடர் ஒரு போட்டு போட்டான்னா ஆகும். அது போட்டா அந்த ஸ்லெண்டின் வரும்பா, இன்னும் கோவம் வரும்டா. அதோட வெறி கொண்டு இருக்கானுங்க. மட்டையும் சொட்டையும் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. எங்க போனா அந்த மொட்டை டப்புன்னு போய் படுத்துருவானே சாவத்தந்தா. எங்கடா நீங்க கன் எடுத்து கன்னு கிடைச்சா கன்னு கிடைச்சிச்சுரா, போட்டாச்சா ஆல்ரெடி. திருப்பி கண்ணு சொல்லலாமா? சுட்டுலாம் இல்லைங்க போவாங்க. டேனி தாங்க எனக்கு கொஞ்சம் பயம். மட்டை இருக்கிறதே இல்லை, நல்லதே இல்லை. அப்புறம் வந்துருவானுங்க எடுக்கிறதுக்குள்ள. ஃபோட்டோ எடுத்துட்டு போயிடலாமா? ஃபோட்டோ எடுத்துட்டு மேலே போயிடலாம்னு நினைக்கிறேன். சரி வாங்க மேலே போய் அது மேலே போயிடலாம். அப்படிலாம் அந்த சைட்ல செத்துடும் வரீங்க பாருங்க. கதை முடிச்சா என்னன்னு உள்ள போடுங்க, உள்ள போடுங்க. அது அப்படியே லாக் ஆயிருக்கு அப்படிதான் நினைக்கிறேன். முன்னாடி ஒரு தடவை முன்னாடிலாம் அப்படிதான் ஆச்சு. உள்ளே போக முடியல என்னால, என்ன பண்ணன்னு தெரியல, அது மறந்துச்சு. இந்த பக்கம் ஹெலிகாப்டர் ரூமுக்கு போனாதான் வெளி பக்கமா அது லாக் ஆயிருக்கும். அந்த இந்த இடத்துக்கு வரும்போது நீங்க நிறைய வேணுங்க. 3 போட்டோ வேணும், கன்னு வேணும், ஃபியூஸ் வேணும், ஹெலிகாப்டர் கீ வேணும், அப்புறம் வந்து வேணும், மேனுவல் வேணும், எல்லாம் வேணுங்க. அப்பதான் ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுங்க. இதை வச்சு நம்ம அந்த டப்பாலாம் இருக்கும், அதை வச்சு தரக்கலாம். வேணும்னா சொட்டை மண்டியை கூட தந்துக்கலாம், மொட்டை மண்டியை கூட தந்துக்கலாம். ஆனா கொஞ்சம் ஆடா இருக்கும், அதனால இந்த இதெல்லாம் பத்தாது. உங்களுக்கு யாராவது களிமண் ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நம்ம வந்து சொட்டை மண்டியை உடச்சிடலாம். அதில் நிறைய களிமண் தான் இருக்கும். களிமண் கூட இருக்காதுங்க, மண்டை காலியாக தான் இருக்கும். ஈதான் பறக்கும். நம்ம சும்மா நம்ம மண்ணை தூக்கி மண்டவில் வச்சு எடுத்தா களிமண். என்ன நம்ம அந்த சொட்டையும் மொட்டையும் காணுமே, எங்கடா போயிருப்பானு. சரி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அது வராது. கதவு சத்தனா வர சீக்கிரம் நம்மளுக்கு அது தெரியாது. கதவு தந்ததுன்னு வந்துடும். தொடர்ந்து தேவையான டேப் வச்சா போதுங்க, கண்ணு கூசாது. ஹெலிகாப்டர் டேப் ஆகும். ஆனா அந்த டேப் பத்தாது கிளம்பி மணி மூடுறதுக்கு. இன்னும் ஒரு 10 டேப் தராங்க. இந்த இடத்துல வந்து போட்டுடலாம் டேப்பை. அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா எடுத்துட்டு கேள்வி இருக்கக்கூடாது. அதான்ப்பா பிரச்சனை. இப்போ ஆமாங்க, வேணா பட்டுன்னு பண்ணிருக்கலாம்டா. எல்லா பொருளையும் நம்ம என்ன பண்ணலாம், இப்ப என்ன பண்ணலாம், எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்து இந்த செக்யூரிட்டி ரூம்ல போட்டு கடைசியா அந்த லாக் எடுத்து வந்து இதுல போட்டுடலாமா? ஓகே, அதே மாதிரி பண்ணலாமா? நம்ம தாரிஸ் தான் சரி. ஆனா விட அதுக்கப்புறம் வந்துட்டு போகுது, நம்மள ஏதாவது அடிச்சிட்டு போகுது. இல்லைங்க, இங்க ஒரு போட்டோ இருக்கும். கச்சிச்சு போட்டோ எடுத்து மேலே வச்சிடலாம். 3வது போட்டோ எங்க இருக்கும், எங்க வச்சோம்? அப்படியே அந்த இது லென்ஸ் இருக்குல்ல, இந்த பூத கண்ணாடின்னு சொல்லுவாங்க. வீடியோ பார்க்கும்போது சொட்ட மண்டியை பார்க்கும்போது கண்ணாடி போட்டு பாருங்க, கண்ணு போயிருப்போது. அவ்வளோ பவருங்க மண்டை. நாங்களே இப்போ வந்து வெல்டிங் வைக்கிற அந்த ஹெல்மெட்டை போட்டு தான் வந்து இப்போ வந்து வீடியோ கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாங்க, தலையை பார்த்தோன்னா அப்படியே மண்டலம் கேர் ஆயிடுச்சுங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கு. அதை வச்சு ஒரு சோலார் பேனல் ரெடி பண்ணலாம் போல. அது மண்டையை தூக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லப்பா மண்டையை காணும்ல.
இல்லைங்க மொட்டை எங்க இருக்கான்னு பார்ப்போம். மொட்டை இருக்கியா? மொட்டை இல்லைங்க, கீழே வந்து மொட்டையா இது மொட்டை பையலே. வெளியே வாடா. மொட்டையோட போட்டோ தான் எடுத்துன்னு போறோம். கிழிச்சு போட்டுருச்சு போல. கிராணி கிழிச்சு போட்டுருச்சு போல. கிராணி கேவி கேவி கிழிச்சு போட்டுருச்சு போ சண்டையில் ஏதோ. கிராணி பேரணி எங்க இருக்கோ? இரு, 3வது போட்டோ எங்க பார்த்தோம்? ஹே, 3வது போட்டோ வந்து அந்த இந்த எங்கேயோ அந்த கீழே ஒண்ணு அந்த வாடா. இந்த வெற்றி தானே கிடையாதுங்க. அவன் தானே இங்க இது கேமராலாம் செக் பண்ணுவாங்க. ஏங்க கேமராலே இருக்காங்க. அவன் கேமரால தான் நம்ம நம்மளே அந்த கேமரா பார்க்கலாம். ஆனா அதுல நம்ம பார்த்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா பின்னாடி வந்து அடிச்சிடும் அது. நம்ம வேற 4 டேஸ் தோத்துருவாங்க. என்ன பண்றதுலே தெரியல. லாஸ்ட் பொண்ணு ஒரே ஒரு லைஃப் தானே இருக்கு. ஆமாங்க, ஒரு லைஃப் இருக்கா 2 லைஃப் இருக்கா? 5th டேவும் கணக்கு தானே. அதுதான் தெரியலங்க. நம்ம விளையாட தான் தெரியும். வாங்க. ஆமான்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு டே இருக்குப்பா. இல்லைங்க, கீழே போய் ஏதாவது கிடைக்கும் பாத்துக்கலாம். நல்ல வேலைங்க. நான் கூட ராணி நடிச்சுக்கு டக்குன்னு திரும்பணும்னா வேண்டாம். இல்லைங்க, இங்க ஏதாவது ஃபீல் இங்க பாருங்க, இப்ப தண்ணியில் தெரியாம போயிடுச்சு. தண்ணி இருக்குங்களா, அங்கதான் கிராணியோட வந்து பெட்டு. கிராக்கன், அந்த பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன்ல கூட வருமே கிராக்கன். அதை வச்சு நூடுல்ஸ் செய்யலாம். ஆக்டோபஸ். அதே மாதிரி வந்து நீங்க வந்து போன தடவை பார்த்த அந்த இன்ட்ரோ அனிமேஷன் வந்து வேற மாதிரி இருக்கும். அவுட்ரோ அனிமேஷனும் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா முன்னாடி போட்டதுக்கு வந்து காப்பி ரைட் கொடுத்துட்டாங்க. அதாங்க இப்ப மாத்திருக்கோம். சரி இருங்க, இப்ப வந்து வெப்பன் கியூ கிடைக்கிறது இல்ல. நம்ம வந்து இவங்க வச்சாதான் நம்மளுக்கு வேலை ஆகும், இல்லைன்னா ஆகாது. இங்கதான் இருக்கான்னு பாப்போமா? இங்கதான் ஃபியூஸ் வச்சிருந்தோம். ஆமா, இவங்களுக்கு இந்த மட்டையும் சொட்டையும் போட்டு மட்டையில ஒண்ணு வச்சு சொட்டையில மேல வச்சுட்டோமா என்ன? கீழே வச்சிருக்கோம். அந்த கன்னு வேற எங்க இருக்குன்னு தெரியலப்பா. அந்த வெப்பன் கீ இந்த இந்த இடத்துல வெப்பன் இருக்கும் மேல. ஏங்க அந்த மட்டையை ரத்த கொதிப்பு ஆடுது. ஜேசிபி வச்சுதான் ஏத்தணும் போலங்க. என்ன பண்றது? வந்துருவானு பயமா இருக்கு. பாட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இருங்க, கிராணி டீஸ் பண்ண போலாம். ஏன்னா போகும்போது மாட்டிக்கிட்டோம்னா புள்ளைய வந்து அப்படியே தம்பி யார் பண்ணி அப்படின்னுவான். சொன்னா கூட விட மாட்டான். சிக்கன் கறி வச்சு தாப்பா கேட்பான். ஆனா நம்மளதான் சிக்கன் ஆகிடுவான். அதான் பாருங்க, ஆவியா மாதிரி குழம்பு வச்சிருக்கோம் சாப்பிடுறது உலகத்துல. எங்க போறீங்க தம்பி? தம்பி எங்க வர்றீங்க? தம்பி அண்ணே அண்ணே எங்க வர்ற? எல்லாம் காக்க வலிப்பு டான்ஸ் ஆடுறாங்க. கொஞ்சம் கிழவனுக்கு மூட்டு வலி, கொஞ்சம் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா? ஷாக் ட்ரீட்மெண்ட். சரி, அவரை காக்க வலிப்பு ஆயிடுச்சு. இப்ப சட்டை யாரும் சொல்லுவான், சட்டை இருக்கும் ஒரு பையன் வந்து நடிச்சிட்டோம் அப்படியோ. சரி சரி, இல்ல அவட சிக்கன். வாங்க இந்த ஃபியூஸ் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஃபியூஸ் மாட்டோம். ஃபியூஸ் மேல வச்சாதான் எங்களுக்கு வேற திக்குன்னு இருக்குங்க. Day 4 கிராணி வேற மேல ஏதாவது ஸ்பான் ஆயிடுமா? 1 டே இருக்கா இல்ல 2 டே இருக்கான்னு தெரியல. 1 டே தான் இருக்கு. 1 டே தான் இருக்கா? 5 டேஸ் வருமேடா. கிராணி அப்படி பகவானோட நினைச்சாங்க எப்படி இருக்கும்? அப்படி இருக்கு திக்குன்னு. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? கன்னு தானே தேவை இப்ப நமக்கு. கன்னு தான் மேல அந்த புல்லட் இருக்க அடிக்கணுங்க. அது கன்னு. சரி, 3வது போட்டோ எங்கேயா பாத்தியா? பார்த்த மாதிரி எங்கேயுமே இல்லை. அந்த பெட்லயும் இல்ல, கீழே அந்த பாத்ரூம்லயும் இல்ல. அப்ப எங்கதான் இருக்கும்? ஒரு இது குட்டி சாத்தம் ஒண்ணு இருக்குமே, அந்த குட்டி சாத்தான்ட்ட இருக்குமோ? இந்த கம்பி மாதிரி இருக்காது. நாய் அந்த நாய்கிட்ட வந்துட போறோம். போன வாட்டி போகும்போது மொட்டை கழுத்துல வச்சு வீட்டுக்கு போப்பா தம்பின்னு சொல்லிட்டான். இந்த வாட்டி அந்த மாதிரி ஆகக்கூடாதுங்க. இன்னுங்க நம்ம இந்த வழியில குதிப்போம். நான் குதிக்கலாமா? இதுல குதிச்சாலும் கிராணி ஒரு வாட்டி வந்து எனக்கு கிராணி இப்ப இருக்காதுன்னு நினைக்கிறேன். கிராணி எனக்கும் அதே தான் தோணுது. ஆயா ஆயா, நல்லா ஏடா உங்களா, நல்லா ஏடா, நல்லா ஏடா உங்களா. ஆமா. அது கொஞ்ச நேரத்துல ஃபயர்ல இருப்பாங்க. நம்ம கார் டயர்ல தான் இருப்போம். அதனால நம்ம போய் மூடிட்டேங்க போய் ஒழிஞ்சிக்கலாம். இல்லை வந்து போட்டுருவாங்க ஆயா. அதுக்கு முன்னாடி இங்க எல்லாத்தையும் தேடிப்போம். எங்க ஃபியூல் கிடைச்சிச்சு போடு. ஏங்க எனக்கு ஒரு ஐடியா தந்து, ஃபியூல் வச்சு கிராணி மண்டையை எரிச்சிடலாமா? தோந்துங்க. ஏங்க இந்த மாதிரி வரத்துக்கு கண்டுக்காதீங்க. அது வந்து ஃபோன் கால்லாம் வருது நிறையா. நாங்கள் ஒரு
அந்த மாதிரி ஏதாவது ஃபோன் கால்லாம். ஓ ஓ சாரி கைஸ், இந்த மாதிரி அடிக்கடி இது ரெட் கலரில் மேலே வருதுன்னா அது ஃபோன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இந்த வீடியோ எடுக்கிறப்ப கொஞ்சம் அதிகமாக ஃபோன் பண்ணிட்டாங்க, அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இந்த ஒரு வீடியோ மட்டும் தான் அப்படி இருக்கும். இனிமேல் நான் வந்து சொல்லி யார்ட்டையும் ஃபோன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஆமாம் கைஸ், மன்னிச்சுக்கோங்க. நம்ம சட்டையை தான் இருங்க, சட்டையை கூப்பிட்டுலாம், அப்போ தான் வந்து பயம் இருக்காது. இதெல்லாம் ஃபோன் இந்த கால் தான் கைஸ். அந்த மெசேஜ் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு கைஸ். சாரி கைஸ், மன்னிச்சுக்கோங்க. எனக்கு பிளரும் பண்ண தெரியாது, நான் இப்போ தான் கத்திட்டு இருக்கேன் பாருங்க. ஐஐடி இதெல்லாம் ஒரு வாரமாக விட்டு நம்ம சொட்டை மண்டையை யார் கண்டுபிடிச்சான்னு சொல்லலாம் கைஸ். சொட்டை மண்டை வந்து ஒரு நாள் ஸ்விம்மிங் பூல் போகும்போது ஸ்விம்மிங் பூல்லேருந்து சொட்டைக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகி சட்டையில் இருக்கிற கண்ணாடி மாதிரி இருக்கிற இதில் ரிஃப்ளெக்ஷன் ஆகி சொட்டை அப்படியே பழப்பழன்னு ஆயிடுச்சு கைஸ். இப்போ சொல்லிட்டு போகும்போது சொட்டை வந்துட்டு போச்சு கைஸ். அப்படியே நான் கண்ணெல்லாம் மூடிக்கிறேன் கைஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னான்னு தெரியல, மூடினேன். அது ஒன்றும் இல்லை கைஸ், சொட்டை வந்து கார் பெயிண்ட் அடிக்கிற அந்த இடத்துல வந்து சும்மா போச்சாங்க கைஸ். அப்போ வந்து அது மண்டையோட கவுத்துக்கிட்டு அந்த வெள்ளை கலர் பெயிண்ட்ல வந்து முக்கிடுச்சான். அதெல்லாம் அது வந்து கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்கான். சரி கைஸ், நம்ம எனக்கு ஃபோட்டோ ஸ்டங்கன் வச்சு போட்டுலாமா கைஸ்? சரி, கிரிஞ்சு பண்ணுறோம் எங்களுக்கே தெரியுது. சரி ஓகே வாங்க. ஏய் கிளம்பி அப்படியே தூங்க சாப்பிடலாமா? நம்ம தூங்கும் போதெல்லாம் திடீர்னு போகிறோம். அப்போ அவன் ஏன்ச்சுமா பாருங்க. நான் அதுக்கு தான் இப்போதான் இதுக்கு தான் அடிக்கவே இல்லை. காக்கா வலிப்பு பாத்தீங்களா கைஸ்? பயப்படுறான். டிமாண்டி காலனியில வர மாதிரி அப்படியே 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 கண்ணுலாம் அப்படியே இப்படி போகுது மேல. இதை வச்சு இந்த சாக்காடைய மூடிடலாங்க. எனக்கு இன்னும் இந்த இடத்துல தான் நம்ம ஒழுங்காக செக் பண்ணல. அந்த அடியில் வந்து ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும்ல, அந்த அடியில் வந்து இது இருக்கும். ஃபோட்டோ இங்கே இருக்குடா. இது உள்ள இருக்கும்னு நினைச்சோம்பா ஃபோட்டோ. சரி அது போய் லிவர் அந்த 8 கால் பூச்சி நாங்களாம் ஒரே காலில் நசிக்கிடுவோம். அதெல்லாம் ஒரு மேட்ரு. ஆனால் அதை எடுத்து அடிக்க வேணாம், அதை நம்ம கொல்ல வேணாம். கொல்லாம முடிஞ்ச அளவுக்கு கொல்லாமல் இருப்போம். கொன்னோன்னா இதுவாயிடும். ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம், அதை சாவடிக்க ட்ரை பண்ணி அந்த அதோட வேகமாக ஓடிடுவாங்கப்பா. டபு டபு டபுன்னு ஓடுறாங்க கைஸ். இல்லைங்க கைஸ், போடு. நம்ம அப்படியே ஈஸியாக கன்று வேண்டாத்துக்கோ இங்கே செக்கிங் பண்ணலாம் கைஸ். அதாவது ஐயோ இதெல்லாம் வச்சுன்னா கைஸ் பண்ண முடியும். இங்கே தான் கைஸ் நம்மளுக்கு எதாவது கிடைக்கும் கைஸ். இல்லைங்க ஃபுட்டு போட்டு இது பண்ணலாம். அது ஃபுட்டு போடும்போது கையை கச்சிச்சுன்னா என்ன கைஸ் பண்ணுறது? ஃபுட்டை எப்படி போய் வைக்கணும்னே தெரியாதுப்பா. ஆனால் ஃபோட்டோ ஃபுட்டு தூக்கி போட்டால் சாப்பிடணும்னு நினைக்கிறேன்டா. இது தூக்கி போடுமா? இங்கே தூக்கி போடாமா? கன் எடுத்துப்போம் கைஸ். எதுக்கும் அப்புறம் கிராணி கிரீனி ஏதோ உள்ள வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம தப தபன்னு ஓட வேண்டியதான் கைஸ். தப தபன்னு இல்லை, அது வந்தால் கூட பார்த்தா கூட கிட்ட வந்து பார்த்தா தானே அதுக்கு. நான் முதல்ல இந்த கண்ணை போட்டு அது வந்து கண்ணு தெரியாது கைஸ். கண்ணு வழியா தான் இருக்குது. மீட் எப்படிதான் வைக்கிறதுனே தெரியலப்பா. இருங்க தூக்கி போட்டு பார்ப்போம். சாப்பிட்டுக்கோன்னு நினைக்கிறேன். இப்படி வருதுடி. இவ்வளோ கிட்ட வந்துச்சு பார்த்தீங்களா? என்னத்துக்கு கீழே காலை கச்சிருக்கோம். மீட்டு போயிடுச்சுன்னா யார் மேலே கை வைக்கிற? மிஸ் பண்ணிட்டோம். சுட்டுல போய் அந்த ஓரத்துல போய் முடிஞ்சிக்கிச்சுங்க. எனக்கு இன்னும் அந்த மீட்டு மேலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் எடுப்போம் மீட்டை. ஸ்பாம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்ப எங்க ஸ்பாம் ஆயிருக்குன்னு தெரியலங்க. இப்ப நாங்க பண்றது உள்ளே அவனா வராம இருந்தா சரி. ஆமாங்க, அவனுங்களாம் வந்து எனக்கு கடிச்சிருவானுங்க. சொல்லி கிழமை வந்து மட்டையிலே வச்சிட்டான். அவ்வளவுதான். இதே ஃபைட் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். நம்ம அவுட் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். அதான் நான் சொன்னேன் இதே போய் வரும்னு. அது ஏன்னா நம்மளுக்கு மட்டும் ஃபெஷனுங்க. நம்ம கார்டு டிரானிங்ல எடுத்து வச்சா நம்மளுக்கு டே 10 வரைக்கும் தருவாங்க அப்படின்னு நானே சொல்லிப்பேன். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீ ஒருட்டு இருங்க. இது உள்ள கொள்ளலான்னு நினைக்கிறேன். இல்லை வேணாம் வாங்க, டைம் தான் வேஸ்ட்டு. நம்மளுக்கு போச்சு. காலி ஆயிட்டோம். அப்புறம் கேனி பாய் பாய் சொல்லலாம் போயிட்டு அப்படின்னு அப்படியே அந்த அது வளர்க்குற பெட்டுக்கு நம்மளை இறையாக்கிறோம். ஆமா, அது அப்படியே இருந்து சாவரத்தான் உரண்டோ. ஏங்க அவன் மண்டையும் அப்படியே ஒரு ஷேப்பா இருக்கு. இது பாருங்க, இந்த போட்டோ பாத்தீங்களா? கிராணி அப்படின்னு இருக்கு. கிராணி காலையில ஏச்சு அப்போ அவங்க இந்த மொட்டையை வந்து எடுத்துருப்பான் போட்டோ. ஆனா அந்த போட்டோல லைட்டா முடி இருக்கு. அந்த முடி கூட இந்த கிராணிக்கு இல்ல. விக்குடா இருக்கலாம். ஆமாங்க, விக்கு வைத்த கிராணி வருதா? ஐயோ கிராணி விக்கு குத்தானோ அவன் கையில கிடைச்சான். அவனுக்கு ஒரு விக்கு மாட்டி விட்டுருலாம்.
ஓடுங்க ஓடுங்க, அந்த சொட்டை நம்மள நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. ஆமா, சொட்டை இல்ல குள்ளாண்டு. கிராணி கிராணி ஆயிட்டா, கிராண்ட் ஆயிட்டான்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கிராண்ட்பா வந்து புள்ள. ஏன்னா கிராணிக்கு வந்து லைட்டா முடி இருக்கு ஓரத்துல, அந்த முடியை கொஞ்சம் வலிச்சிட்டிங்கன்னா கிராணி கொஞ்சம் கம்மியா இருக்கும். நம்ம மொட்டை ஏன் அப்படி இருக்கானா, அவனுக்கு வந்து மொட்டை தான். கிராணிக்கு வந்து கிராணிக்கு வந்து அந்த எலக்ட்ரிசிட்டில வந்து அதோடைய முடியெல்லாம் அப்படியே வந்து மேலே நீட்டிட்டு இருக்கும். இவனுக்கு வரத்து பயமா இருக்குங்க. இவனுக்கு வந்து அப்படியே அடிச்சிடானுங்கண்ணா லாஸ்ட். இவனுக்கு ஒரு இப்படி போட மாட்டான், அப்படின்னு போடுவான். அப்புறம் இவன் இல்லை கிராண்ட் பாயிண்டாண்டா போடுவான். வருதான்னு பார்ப்போம் நம்ம. ஏன்னா போயிட்டாங்க, அந்த ஃபோட்டோ எடுக்க முடியாது, நல்லா இருக்கும். அப்படியே ஓடி போய் ஃபோட்டோ எடுத்துலாமா? கச்சிரு கச்சிரு இல்லைங்க இல்லைங்க, நம்ம சேஃப்டி. ஐயோ பயமா இருக்கு, கடிச்சிடாத. இங்கே நிக்குது, எப்படியா இப்போ எடுக்குது? அது கட்சி இது கிராணி வேற நாட்டுக்கு. நம்ம ஒரு டே ஃபைல இருக்கும், பார்த்து விளாண்டுங்க. அப்புறம் கடிச்சு கிடிச்சு வச்சிச்சுன்னா என்ன பண்றதுக்கு? குள்ளாண்டும் வரவில்லை, மொட்டையனும் வரவில்லை. குள்ளைனும் வரல, குள்ளாண்டு வரல. குள்ளையிலும் குள்ளாண்டும் வரவில்லை காரணத்தினால் நாங்கள் இந்த பூச்சியை சாவடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கு நம்ம கொள்ளலாமா? ஆனா புல்லட் இல்லையாடா? இப்ப ஈஸியா எடுக்கலாம்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, இங்க கண்ணை போட்டு, ஏன்னா அந்த சைடு வந்துருவாங்க. நம்ம அப்படியே போய் போட்டோ கையில எங்கடா போச்சு இது? அவசரத்துல எங்க ஒரு கை விடுற பாருங்க. எப்ப அந்த பூச்சி ஓடித்துறான். எங்க மொட்டையும் வரும் சொட்டையும் வரும். உள்ள இந்த பூச்சி நம்ம கையில லெக் பீஸ்க்காக வந்ததோ. காய்ஸ் போயிடலாம் எல்லாரும். ஒரு அந்த குள்ளையில பிடிச்சிருந்தா லைக் போடாதீங்க. குள்ளையில பிடிக்குதுன்னா லைக் போடுங்க. சொட்டை பிடிக்குதுன்னா லைக் போடாதீங்க. பிளா 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 நான் வளருவேன், ஆனால் நீங்கள் கண்டுக்காதீங்க. அவ்வளோதாங்க. இதான் லைக் போட்டுருங்க. சேனலுக்கு பார்க்கும்போது லைக் போட்டு சப்ஸ்கிரைப் போட்டு பாருங்க. அப்போதான் சப்ஸ்கிரைப் போட்டு பாருங்க. அப்போதான் இன்னும் வீடியோ பண்ண வந்து எங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போதான் சொட்டையை அப்படியே பிளேடு போட்டு இருக்க முடியும், எடுக்க முடியும். அப்புறம் மட்டையும் சொட்டையும் ஒரே மாதிரி இருப்பாங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். சொட்டையை தூங்குறான்க்குள்ளே அவன் தூங்கும் போது அவன் வாயில் அந்த ஃபோட்டோ வச்சு விட்டுடலாம். யோகா இல்லைங்க இல்லைங்க, சீரமா போயிடலாம். ஏன்ச்சு கீச்சில் போகிறான் இவன். ஏன்ச்சானா டப்புன்னு ஏஞ்சி டப்புன்னு அடிப்பாங்க. அவன் கையில் வச்சுக்கிற கட்டை, தாத்தா நடந்து போகிற கட்டை, அதை தூக்கி வச்சுக்கிறான். அன்னைக்கு ஒன்றுறா நான் பேஸ்பால் விளாட்டுங்க பாரியா, கிராணி தம்பி அடிக்க கட்டை தாப்பா அப்படின்னு சொல்லி பேஸ்பால் பேட்டை வாங்கிட்டு போயிடுச்சு. அப்போதான் அந்த கட்டை கச்சிச்சு அதுக்கு. அதுவும் 1000 ரூபாய் குத்து எங்கப்பா வாங்கி கொடுத்தாரு, எடுத்துக்கிச்சு. அப்போ ஏவா ஒரு குச்சி மாதிரி பக்கம் டாரா கீஞ்சிருக்குது, டாரா கீஞ்சிருக்குது பாவாடு. அது ஏன் இல்லைங்க, எனக்கு வேற பயமா இருக்குங்க. நம்ம வேற டே ஃபைல இருக்கோம், போட்டாங்கன்னா இல்லைங்க ஒரு செக்கிங் போட்டுப்போம். அடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம என்ன பண்றது? கிழவிக்கு வந்து சொட்டை ஆயிடுச்சு. அதனால வந்து மொட்டையில வந்து மொட்டை மண்டையில மட்டும் முடி இருக்கு அப்படின்ட்டு அதுக்கு வந்து இது வெறுப்பேறி என்ன பண்ணிடுச்சா, அவன் சொட்டையை தூங்கும்போது அவன் குடிக்கிற டீல வந்து மயக்கம் வந்து கலந்து விட்டு அப்படியே அவன் மொட்டையை வலிச்சு விட்டுருச்சான். அதுக்கப்புறம் ஏதோ க்ளூலாம் போட்டு விட்டுருச்சான். அதனால அவனுக்கு முடியே வளராம அப்படியே ஆயிட்டான். அதுலேருந்து சொட்டைக்கும் மொட்டைக்கும் பெரிய சண்டை வந்து அப்போதான் இந்த பேப்பரை வந்து கீழ்ச்சிச்சு போல. ஆமாங்க ஆமாங்க, அந்த போட்டோ இவனுக்கு 100 ஆயிடுச்சுரும். ஏய் கிராணி தான் ரூம்ல இல்லையடா. கிராணி இங்க இல்ல, இங்க ஒளிஞ்சிக்கலாம்ப்பா. ஆமாங்க. அது மட்டும் கட்டல் மேல உட்காந்துச்சு, நம்ம கீழே நசுக்கணுங்க. பூச்சி மாதிரி நசுங்கொடிதான், அதனால சீக்கிரம் அது கிராணி. அது வேற, அது பார்த்ததுன்னு ஏன் அப்படியே டக்குன்னு நம்மள வந்து கிடைக்கும். குனிஞ்சு அப்படியே ஓடி வரும், குனிஞ்சு அப்படியே. என்னங்க ஒன்னா மூளையில முட்டை போட்டுக்கிறானா, ஒன்னும் வெளியே வர மாட்டான். வந்து கிராணி கூட்டா வருவாங்க. கிராணி கூப்பிடுறேன் வா அப்படின்னு சொன்னா வந்துருவான். டப்புன்னு வந்துடும், ஓடி வருவான். எங்க இந்த கிராணி போச்சு? ரேடியோல பாட்டு போட்டா விழுவான், பாட்டு போடுவான் அடிக்கடி. டப்படா பாடா பான்னு பாட்டு. டபடா பா அப்படி இல்லடா, என்னது பாடா பாட்டா பாடினா இது காப்பி ரைட் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பாட வேணாம். அட இவன் என்னங்க காதும் கேட்க மாட்டேங்குது. உள்ள முட்டை போடுறீங்களா, பெரிய போடுறீங்களா? வெளியே வாங்க. வெளியே வர மாட்டான், என்னடா பண்றாங்க? டேய் கூப்பிடுறீங்க வெளியே வா அப்படி சொன்னா கூட வரமாட்டானே இந்த மொட்டை. உள்ள என்ன மொட்டைக்கு சொட்டை கூட்டுச்சா வரானுங்களா? 2 பேரும் வரானுங்களா? சொட்டை கூட்டா பாத்தீங்களா? தப தப தபன்னு ஓடி வராங்க. தப தப தரையை பேத்திக்கிச்சு. நாளைக்கு கூட்டு வந்து தரைக்கு
இரும்பு தர போடுப்பா. மொட்டையா இந்த பக்கம் வரான், குள்ளாண்டு அந்த பக்கம் போகுது. குள்ளாண்டு உலகத்திலே ஏய் என்னடா செப்பல் கூட போடாம இருக்க? வீடுல எவ்வளோ நான் செப்பல் போடுறேன். ஏய் வீட்டுக்குள்ளே செப்பல்லாம் வச்சிருப்பாங்க. பார்த்து போ வலிக்கு. கொஞ்சம் தூரம் போட்டோம் அப்புறம் உடனே ஓடிடலாம். மூடிட்டு போறான். ட்ராப் வச்சுட்டு போதுடா, வந்து ட்ராப் வச்சுட்டு போதுடா அந்த நீ. அப்ப நம்ம இங்க கூட எனக்கு தெரியுதோ. அப்புறம் மண்டையில இருக்கிற முடி ஷேவ் பண்ணி விட்டுருவோம் மட்டையான மாதிரி. அப்புறம் அப்புறம் ஆனா நம்ம ஷேவ் பண்ணி விடாது தாங்க நல்லது. இல்லைன்னா அப்புறம் கண்ணு நம்மளுக்கு இன்னும் நல்லா பூச ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம பார்த்து தான் இருக்கணும். இல்லைங்க அந்த ஃபோட்டோ வச்சுன்னு இப்போ விக்கு வச்சு விட்டுலாமா? இல்லைங்க ஃபியூஸ் போயிடலாம். ஃபியூஸ் தான் இப்போ அடுத்துன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆமாம் எங்க நீங்க ஃபியூஸ் வைக்கும் போது மட்டும் வைக்காம போயிட்டீங்கன்னு வைங்களேன், அப்படியே விழுந்துருவீங்க. இப்போ நம்மளுக்கு வெப்பன் கீ நீங்களே வெப்பன் கீ வச்சு எப்படிங்க நாங்கள் எடுக்கிறது? ஏய் வேணாடா, இதெல்லாம் தப்புடா. டேய் வெப்பன் கீ அப்பயும் கிடைச்சிருக்க அப்பனை வேண்டியதா. வதிக்க உத்தாத்த வதிக்கு வெப்படிக்கு எத்துக்கு எங்க வச்சுக்கிறாங்க. கஷ்டப்பட்டு மேலே ஏறி போட்டோலாம் வச்சு இப்போ நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணிட்டு பண்ணலான்னு வையேன், எதுவுமே பண்ணிட முடியாது. நான் மட்டும் வண்டியில சுடணும். கிரிஞ்சு வேணாம் அப்படியே, கிரிஞ்சு வேணாம், நான் சொல்லிட்டேன் கிரிஞ்சு வேணாம். சரி விட்டுரு. சரிங்க மட்டையை வந்து போட்டுடலாம். நம்ம கையில தான் வெப்பனுக்கே இருக்கு. உனக்கு மண்டையில பிரச்சனையா? இல்ல இப்படி சொல்லுது. இதான் சும்மா நாங்களே அப்படியே இந்த மட்டையை சொட்டையை பார்த்து போர் வச்சிச்சு. அதனால நாங்களும் சில நேரத்துல பைத்தியம் மாதிரி பண்றோம். அதுதான் நல்லா ஒரு கண்ணு குசி வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கண்ணு தூங்க முடியல, தூங்காம அப்படியே நம்ம பிரைன் அப்படியே மாத்திடுதுங்க. மொட்டை சொட்டை வளர வைக்குது. ஆனா இந்த குள்ளாண்டு குள்ளைச்சியும் போட்டு தள்ள மாதிரி நாங்க ஏதோ இல்லாம போயிருக்கோம். இப்ப குள்ளாண்டையும் மொட்டை குள்ளனையும் வருக என்று பாவாடையில் சுட போகிறோம். உள்ள இருந்து சுடுவோம். அது பாருங்க, அவங்க கை கோர்த்து நிப்பாய் அப்படின்னு சொல்லுவான் சொட்டைய. எங்கடா டேய் டேய் எங்கடா இருக்க மொட்டையா? மொட்டையா எங்கடா இருக்க மொட்டையா? டேய் கிராணி செத்துட்டாங்க வாடா. டேய் மொட்டையா இருக்கியா? வந்து சொட்டைய பண்ணா அந்த கிராணியோட சொட்டை தெரியுதுடா, எல்லாம் காமெடி பண்ணுவோம் தம்பி. ஆமாடா கண்ணு குசுடா, வந்து சொட்டைய மறடா. சரி பாடையில பட்ட மாதிரி இருக்கு. சரி போவாங்க. இப்போ வந்து நம்ம இது மேல போய் சுடலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி நம்ம மேல போய் சுட்டுருவோம். ஏன்னா நம்மளுக்கு அப்போ ஒரு வேலை முடிஞ்சிரும். அன்லிமிட்டட் புல்லட்பா. ஆமாங்க மேல அன்லிமிட்டட் புல்லட். அது இந்த பக்கம் போக கூடாது, இந்த பக்கம் இருக்கிறது குட்டி ஒட்டை. அதுல இருந்து 10-15 புல்லட் வருதுங்க. ஆனா நீங்க எங்க வச்சிருக்கீங்கன்னு தெரியாது பாருங்க. இந்த குட்டி இதுல பட்டன் எடுத்தா வருது பாருங்க, வருது பாருங்க. ஐயோ லாஜிக்கே இல்ல. இருங்க இந்த இடத்துல குறி வச்சிருங்க. அப்படியே வெயிட் பண்ணீங்கன்னா லாஸ்டா வரும்போது ஆனா இருங்க. ஐயோ டே பார்த்து அது நிற்கும் கொஞ்ச நேரம். அப்படி அதுவே மொட்டை மாதிரி ஆடுதுங்க. நடுவுல மொட்டை இல்லைங்க. அது இது மொட்டை இருங்க. ஐயோ நான் சுட்டிருப்பேன். அவ்வளவுதான். எங்க டேய் கொஞ்சம் என்ன பேச விடுறா. டே நான் பேசுவேன் பேசு. நான் மொட்டையை பாக்குறேன். பேசுறா, நான் மொட்டை வரலாம் பாக்குறேன். முட்டைக்கு வரமாட்டான்டா. சரி வரமாட்டேனா? பறந்து வந்துட்டானா? அவன் தப தபுன்னு ஓடி வரானே. இருங்க ஒரு நிமிஷம். எங்க குறி வைக்க விடுறோம். குறி வைப்போம். இது புல்லட் எடுத்துப்போம். ஏன்னா அப்புறம் அன்லிமிட்டட் கிடையாது. இப்போ சுட்டோம்னா ஒரு புல்லட் பற்றாக்குறை வந்துடும். அவ்வளோதான் எடுத்து வச்சிடலாம். 2 புல்லட் எடுத்துக்கோங்க. ஒரு லாஸ்டா ஒன்னு அடிக்க போறீங்க. இப்போ என்ன எடுக்கணும்? நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுதானே ஃபியூஸ் வைப்பாங்க. ஃபியூஸ் வச்சிருவோம். ஃபியூஸ் வைக்காம நீங்க போனீங்கன்னா ஒரு லைஃபே போயிடும் உங்களுக்கு. ஒரு டேவே வீணாயிடுற மாதிரி ஆயிடும். இந்த இடத்துக்கு போகணும். ஃபியூஸ் வைக்கும்போது பார்த்து உள்ள போயிட போறீங்க. அப்படியே இது போக கூடாது. போயிட்டீங்கன்னா அவுட் ஆயிடுவீங்க. அப்படியே போட்டுட்டு தான் இது மாதிரி நடக்கணும். நடந்து நம்ம அந்த டோர் போய் அன்லாக் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்க. அப்ப இத பாருங்க, நான் ஹெலிகாப்டர்ப்பா. இந்த ஹெலிகாப்டர் எங்க தாத்தா தான் செஞ்சாரு. கிராணி திருட்டு வந்து வச்சிச்சு. அது வந்து என்ன ஆச்சுன்னா கிராணி போகும்போது ரக்கம் வந்துச்சுங்க. திருட்டு கிளவி போய் ஹெலிகாப்டருக்கு என்னடா கீழே போட்டவங்க இல்லைங்க. அது அப்புறமா ஹெலிகாப்டருக்கு தண்டை எடுக்கல. அது எடுக்கும் போது இதான் ஆயிடுச்சா போயிடுச்சு. அப்புறம் கிராணி சொட்டையை வச்சு மறைச்சிச்சுன்னா என்ன பண்றது? சரி விடுங்க, நம்மளுக்கு இதெல்லாம் சகஜமா. சொட்டை மண்டை எத்தனை வாட்டி ஓகே அதான்டா சரி பண்ணலாம். அது வந்து நம்ம மட்டையை வந்து போய் கிராணி மண்டையை மறைச்சிட்டு இருப்பாங்களா? இந்த சாதா டேப் எப்படி அந்த ரக்கையே எப்படி இதுன்னு தெரியல. ஒரு சுத்தம் அந்தரத்துக்கு போகும்போது
ஏன்னா ஸோ ரொம்ப காமெடி பீஸுங்க அந்த கிராணியும் புல்லாண்டு. எங்க தாத்தா ஃபில் பண்ணிடலாம். எங்க தாத்தா ஹெலிகாப்டரை எப்படி பண்ணி வச்சு இது பாருங்க, நல்லா இருக்கு. இங்க இல்லையா ஃபியூல்? என்னடா ஃபியூல் போடுறது? என்னடா அந்த ஃபியூல் டேங்க் ஃபியூல்? இந்த இருக்குவா ஃபியூல்? ஓகே, அழுத்தி பிடி. இதோட ஃப்ரீ ஃபயர் டைலாக்லாம் சொல்கிறேன். அது ஃப்ரீ ஃபயர் ஆடலாம் வந்துச்சு எனக்கு தான். போட்டாச்சு, வாங்க போகலாம். நம்ம ஏன் இந்த மீதி கேஸ்லின் மீந்தா சொட்டை மண்டையில் ஊற்றி பற்ற வச்சு இருக்கிற மட்டையும் எரிய வைக்கக்கூடாது? பண்ணலாம். ஹெலிகாப்டர் கீ வேணும். அதான் பார்த்தேன். வேற ஏதாவது குள்ளாண்டு பாக்கெட்டில் போட்டு வச்சுச்சுன்னா நாங்க பண்ணுறது? அதை சுட்டு அது எடுக்கணும். அப்படியே நைஸாக அப்படி பார்த்து அப்படி பாக்கெட்டில் போட்டுக்கணும். தப்பு. ஆனால் அந்த கால் வந்து அதை மட்டும் இக்னோர் பண்ணுறேங்க. ஆமாங்க, அது இந்த ஒரு வீடியோல வரும், மன்னிச்சுக்கோங்க. நம்ம கன்று திருப்பி மொட்டை மண்டியில் போட்டுடலாம், கவலைப்படாதீங்க. மொட்டை உங்கள் வீட்டுக்கு வரும், ஏன் ஒரு சூரியன் அப்போ கூட வரும், வந்து நிற்கும், நான் தான் மொட்டை அப்படின்னு நிற்கும். அதெல்லாம் பார்த்து கவலைப்படாது. நீங்கள் குள்ளாண்டோட ஆர்மினா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் குள்ளையனோட ஆர்மினா கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க பார்ப்போம் யார் வந்து அதிக ஓட் பண்ற, யார் வந்து அதிக ஆர்மி வச்சிருக்காங்களோ. குள்ளாண்டும் குள்ளையனும் தபன்று நாயை சொல்லி நாய் பண்ண எப்படி இங்க வந்தா இப்ப கிராணி தபுன்னு ஓடி வரும். அதுக்கு எந்தக்கு எத்தனை ஓடினோம். ஐயோ, ஒரு கிராணி வரும்னு நினைக்கிறேன். கிராணி நீங்களாம் வரக்கூடாது, ஏன்னா இது எங்க ஏரியா. இப்பதான் கண்ணை கீழே போடுறோம், அப்போ வருது. ஐயோ, அத்தாட்டி செய்யும் போது மேல வைக்காதீங்க, கீழே வைங்க. சரி வாங்க, நம்ம அந்தாண்ட பக்கம் சுத்திட்டு போயிடலாம். வேற வழி இல்லை இந்த கிராணிகிட்ட மாட்டிக்கிட்டு. எல்லாம் இந்த கிராணி அந்த கட்டில் கீழே நம்ம குனிஞ்சிட்டு தானே போறோம். ஒருவேளை அந்த கட்டில் கிட்ட போனா அது வந்து வராதோ? கட்டிலுக்குள்ள போயிட்டா அது தரையில படுத்துட்டு அப்படியே வேகமா வந்துடும்டா. இப்ப இந்த பெட்டுள்ள அது பாக்குற மாதிரி விழுஞ்சா டக்குனு கீழே குனிஞ்சு டக்குன்னு உள்ள வந்துடும். அதுவே நம்ம இது உள்ள குனிஞ்சிட்டு தானே போறோம், அதுல அதெல்லாம் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். விடுங்க, நம்ம கேமே ஒடிக்க போறோம். இப்ப எங்க தாத்தா ஹெலிகாப்டர் அந்த காலத்துல செஞ்சாரு, இப்பதான் நான் மேல யார போறேன், ரொம்ப பெருமையா இருக்கு. உண்மையிலே ஹெலிகாப்டருக்கு இப்படிதான் இருக்குமோ? கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கேம் முடிக்க போறோம். குட்டி பொம்பளை ஓகேப்பா, பாய். அப்படியே இந்த மொட்டையை மண்டையிலே ஏத்திட்டு போயிடலாம். ஆமா, மொட்டை மண்டையில அப்படியே ஒரு ஷேவிங் போட்டு போயிடலாம். வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குள்ளாண்டியும் குள்ளையனையும் பிடித்தால் லைக் ஷேர் பண்ண வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். மொட்டைகளை சொட்டையோடு எடுக்க போகிறோம். மொட்டையும் சொட்டையும் ஜோடியா நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா மொட்டையும் சொட்டையும் ஹெலிகாப்டர், எங்க தாத்தா குத்த ஹெலிகாப்டர் பாருங்க. அவங்க வளர்க்குற நாய் கண்ணு கூசுதுங்க, கிளாஸ் வேற உடஞ்சிரும் போல. அப்படியே அந்த மண்டியில இருக்கிற பெயிண்ட் அப்படியே பண்ணியாச்சு. இதோட குடிச்சிக்கோ. மறக்காம லைக் பண்ணுங்க. பாய்.